ஓம் சக்தி. உள்ளம் உருகினால்தான் உயர்வு. உலோகத்தை உருக்கினால்தான் வேண்டிய உருவத்தில் பொருள்களை செய்ய முடியும். அதுபோல உருக்கமான உள்ளம்தான் ஒருவனுக்கு உயர்வை கொடுக்கும். எதிலும் அளவாக இருக்க வேண்டும். மனிதர்களிடையே அன்பு, பண்பு, பாசம் என்ற உணர்வுகள் இருந்தால்தான் வாழ்க்கையில் பலன் கிடைக்கும். பாகு அதிகமாக இருந்தால் பலகாரம் சரிவராது. அதுபோல பாசம் அதிகமானால் துன்பமும் அதிகமாகும். சூடும் ஓரளவிற்குத்தான் இருக்க வேண்டும். மனித உடலிலும் சூடு அதிகமானால் உள்ளம் சேராகி இரையாகிவிடும். அற அறிவு, ஆறறிவு ஆழ்ந்த அறிவாக இருக்க வேண்டும். அற அறிவும் தேவை. காட்டாறு போல அந்த அறிவு இருக்கக்கூடாது. எண்ணாத எண்ணங்களால் சில விதைகள் விதைப்பதால் முளைக்கும். சில விதைகள் விதைக்காமலே முளைக்கும். அதுபோல எண்ணாத எண்ணங்களால் எதிர்பாராதவை நடக்கும். ஆன்மாவிற்கு தெய்வத்தன்மை வேண்டும். எதிலும் சீராக இருக்க வேண்டும். சீரான உணவு, சீரான பேச்சு, சீரான செவி, சீரான உள்ளம் என இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த யுகம் ஆன்மீக யுகம். நீ தேடி வைத்திருக்கிற சொத்துக்கு அழிவு உண்டு. ஆன்மீகமும் தர்மமும் தான் அழியாத சொத்து. அன்னையின் அருள்வாக்கு. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. Please share and subscribe. ஓம் சக்தி.